இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதரர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் மோசேயினுடைய நாட்களில் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை தியானித்தோம். நம்மை கொண்டும் அவர்களை விசுவாசிக்கிறவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நாம் தியானிக்க உள்ளோம். யோபு பக்தன் சொல்லும் பொழுது யோபு 37 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பின்பாகத்தில் சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையினை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத, கற்பனைகளுக்கு எட்டாத, அதான் நாம் கிரகிக்கவே முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இதில் வேதத்தில் இருந்து நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே கூடப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் எப்படி இந்த கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் கேள்விப்பட்ட காரியங்கள் தான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எலிசாவினுடைய நாட்கள், அது இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாபுடைய குமாரனாகிய யோராம் ஆட்சி செய்யக்கூடிய நாட்களிலே சீரியாவினுடைய ராஜா ஒவ்வொரு முறை போர் தொடுத்து வரும் பொழுதும் அவன் எங்கெங்க இறங்க போறான், அவனுடைய எங்கெங்க பாளையம் போட போறாங்கிறது இந்த எலிசா அறிந்து அந்த இஸ்ரவேலுடைய ராஜா அவனிடத்துல அறிவிச்சிருக்கான். அதனால அவங்க அந்த போரிலிருந்து, ஒவ்வொரு யுத்தத்திலிருந்து அவங்க தப்பிச்சலே எதுவாக இருந்தது. அப்போ சீரியாவுடைய படைத்தளபதி அவர்கிட்ட சொல்லும் பொழுது, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் நீங்க பல்லேறையில பேசுறதையும் அவருக்கு அறிவிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது, எலிசாவை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அநேக அவர்களை ரதங்களையும் குதிரைகளையும் கொண்டு வரும் பொழுது அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கிறான். காலையில பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பாக, ஐயோ நாம் தனித்து இருக்கிறோம், நம்முடைய எஜமானம் இருக்கிறாங்க, நமக்கு எதிராக இத்தனை படைகள் வருகிறதே என்று பார்த்து பயந்து சொல்கிறான். ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், இதுதான் சூழ்நிலை. நம்முடைய கண்களும் அப்படித்தான் பார்க்கும். ஆண்டவரே, நமக்கு எதிராக இவ்வளவு சூழ்நிலைகள் எதிராக காணப்படுகிறதே, நாம் என்ன செய்வோம்? அதான் அந்த சொல்லுகிறாரு, சீரியாவின் ராஜா எலிசாவுக்கு எதிராக அவனை பிடிக்கும்படி இராணுவத்தை அனுப்பினான். வேலைக்காரன் சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று. அந்த சூழ்நிலையில எலிசாவுக்கு தெரியும், நம்மை சுற்றிலும் தேவன் அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வைத்திருக்கிறார் என்று. அப்போ அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த வேலைக்காரன் பார்க்கிறான், அந்த எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதும் அந்த தேவனுடைய அக்கினி ரதங்களும் குதிரைகளும் அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, இதுதான் நம்மளுடைய கண்கள் காணாதவைகளாக இருந்தாலும் தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்து நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னும் ஒரு முறை அவர் சீரியா ராஜா அந்த இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போடும் பொழுது, சமாரியாவை முற்றுகை போட்டது நிமித்தம் ஒரு பெரிய பஞ்சம் சமாரியாவில் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் ஒரு கழுதை தலையின் விலை 80 வெள்ளிக்காசுக்கும் இந்த புறாவுக்கு போடுகிற அந்த பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்பதாக எழுதியிருக்கிறது. அப்போ இந்த பெரிய பஞ்சத்தின் நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப தத்தளிக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலினுடைய ராஜா அந்த நாட்டை பார்க்க செல்லும் பொழுது 2 ஸ்திரீகள் அவரிடத்துல முறையிடுகிறாங்க. என்ன முறையிடுகிறார்கள் அப்படின்னா, நாங்க எங்களுடைய பிள்ளைகளை சமைத்து தின்பதற்காக நாங்க உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். நேற்று என்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிட்டோம், இன்று இவளுடைய பிள்ளைகளை சமைத்து சாப்பிட அவள் ஒத்து வரவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலின் ராஜா மிகவும் துக்கப்படுகிறார். ஐயோ, இவ்வளவு பெரிய பஞ்சம் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு காணப்படுகிறது, நான் என்ன செய்வேன் என்று அவன் ரெட்டுடுத்தி இருந்ததை அவருடைய ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த இஸ்ரவேலினுடைய ராஜா ரெட்டு உடுத்தி காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இன்ற நேரத்துல ஒரு 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 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்கிறார். இந்த ஒரு பஞ்சமான சூழ்நிலை எல்லா மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக இது ஒரு அதிசயமான காரியம். எப்படி இன்றைக்கு சாப்பிடுவதற்கு ஒரு உணவில்லை, அப்போ அந்த சீரியாவினுடைய பிரதிநிதி அவர் சொல்றாரு, அந்த
இஸ்ரவேல் ராஜாவினுடைய பிரதிநிதி சொல்லுகிறாரு, வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டா கூட இப்படி ஒரு காரியம் நடக்காது. வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்து ஒரு பெரிய விளைச்சல் வந்தா கூட நாளைக்கு இந்த ஒரு மரக்கா கோதுமமா ஒரு சேக்கலுக்கு விற்பது என்பது முடியாத காரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்முடைய கண்களுக்கு சில காரியங்கள் முடியாதது போல தோன்றும், நம்முடைய கற்பனைகளுக்கு இது முடியாதது போல தோன்றும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் இதெல்லாம் அவருக்கு லேசான காரியமாக காணப்பட்டது. கர்த்தர் முன்குறித்திருந்தபடி அவருடைய திட்டத்தின்படியே அந்த இஸ்ரவேல் அந்த சீரிய இராணுவத்திலே அவர் ஒரு குதிரைகளுக்கான இரைச்சலையும் ரதங்களுக்கான இரைச்சலையும் உண்டு பண்ணின பொழுது அவர்கள் பாளையத்தை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த 4 குஷ்டரோகிகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி அவர்கள் தைரியமாக சீரியருடைய பாளையத்திற்கு போய் அங்கே இருந்த அந்த பொன்னையும் வெள்ளியையும் அவர்கள் கொள்ளையடித்து பின்பு தன்னுடைய தேசத்தின் ராஜாக்களிடத்திலே வந்து நாங்கள் கண்டதையும் கேள்விப்பட்டதையும் அவர்கள் சொல்லி திரும்ப எல்லா வீரர்களும் போய் அதை கொள்ளையடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி செய்ததின் நிமித்தம் அந்த சமாரியாவில் இருந்த பஞ்சம் மாறி அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த ஒரே நாளிலே அந்த தானியங்களுடைய விலை குறைந்து 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமைமா வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் அந்த விற்றது என்பதை குறித்து நான் பார்க்க முடியும். அதை நம்பாதிருந்த, அதை விசுவசியாத அந்த பிரதானியை குறித்து அந்த எலிசா சொல்லுகிறார், நீ நாளை தினம் அதை காண்பாய், ஆனாலும் நீ அதை சாப்பிட மாட்டாய் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் ஐயோ என்ன ஆகுமோ என்ன செய்வோம் என்று பயந்த பொழுது அவருடைய கண்களை திறந்தது நிமித்தம் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய பாதுகாப்பையும் அவன் உணர்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே போல அந்த யோராம் ராஜாவினுடைய இந்த எலிசா சமாரியா நாடு முற்றுகை போடப்பட்ட போது கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை நிமித்தம், அற்புதங்களை நிமித்தம் அந்த பஞ்சம் மாறி எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த தேசத்திலே செழிப்பை தேவன் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் முடியாது என்கிற சூழ்நிலையில் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிற சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தப்பி செல்லும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நாம் அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவரை நம்பி நாம் காணப்படும் பொழுது அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் பெரிய காரியங்களையும் நாமும் அனுபவிக்க முடியும் என்பது உறுதியப்பா. அதற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறவரே, அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறீர். எண்ணி முடியாத அதிசயங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களையும் எங்களுக்கு செய்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்படாதபடி, என் ஜனம் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற அற்புதங்களுக்காக தேவரீர் உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினையாத காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிறீர். ஆண்டவரே, கற்பனைகளுக்கு எட்டாத அதிசயங்களை எங்களுக்கு செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் உம்மிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை 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 மகிமை